ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு பட்டமளிப்பு விழா. இதுக்கு எதுக்கு நான் போயிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அது வந்து என்னுடைய பொண்ணுக்கு பட்டமளிப்பு விழா. காலேஜில் இருந்து ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தே காலையில் போகிறதுல ஒரே குழப்பம். என்ன குழப்பம்னா, எங்கள் வீட்டில் 2 வண்டி இருக்குது. ஆனால் ஒரே வண்டியில் 3 பேரும் போகிறது சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையலை சிபாரிசு வச்சு கூப்பிட்டு அவன் ஃபஸ்ட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்புறமா கடைசி நேரத்தில் நீ வரலன்னா அம்மா போகல, அப்பாவும் தங்கச்சி தான் போவாங்க, அம்மையை கூட்டிகிட்டு போவியா போகமாட்டேன்னொன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சம்மதிச்சு நான் தான் ஃபஸ்ட்டு அவனுக்கு வண்டியில் போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் பூ தலைக்கு வைக்க வாங்க வேண்டிய இருந்து, அதனால சரி காலேஜுக்கும் லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருந்ததுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பையன் வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டான். நாங்கள் அப்புறமா வந்து பூக்கடைக்கு போய் தலைக்கு பூ வாங்கிட்டு பொண்ணுக்கும் பூ வாங்கிட்டு அப்புறமா நாங்கள் ஒரு வழியாக போய் சேர்ந்தோம். இதுக்கிடையில் பையன் காலேஜில் இறக்கி விட்டுட்டு அவர் வீட்டுக்கு வந்துட்டார். நாங்கள் உள்ளே போகும்போது பாமெல்லாம் வாங்கி பொண்ணு வந்து எல்லாம் பில்லப் பண்ணி எடுத்து அங்கே கொடுத்துக்கிட்டு கோட்டு அந்த பட்டமளிப்பு விழாய்க்கு போடக்கூடிய கோட்டும் தொப்பியும் வாங்குறதுக்காக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. எல்லா குழந்தைகளும் பேரண்ட்ஸோட கூட பிறந்தவங்களோட வந்திருந்தாங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்து அது வந்து ஏன்னா இனிமே வந்து இந்த காலேஜுக்கு நம்ம முடிஞ்சு 4 வருஷம் படித்தோம் போகணும் பட்டத்தை வாங்கணும், இதுக்கு பிறகு நம்ம அங்கே வரமாட்டோம் அப்படின்னு அதுகளுக்குள்ளே ஒரு மனசு பார்க்கவே தெரியுது, முகத்தில் ஒரு வாடல். அதே மாதிரி கூட படித்த பிள்ளைங்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட நான் இந்த மாதிரி பிள்ளைங்க இவ்வளோ ஒரு கூடி இருக்க இடத்துக்கு நான் போனதே இல்லை. பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. பசங்க சரி பொண்ணுங்க சரி எல்லாமே வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு கைக்கு அடக்கமாக தான் இருக்கிறாங்க பார்க்க வரைக்கும். பரவாயில்ல, காலேஜு சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒன்று, அந்த பட்டமளிப்பு விழாயை நமக்கு வந்து நேரடியாக இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை பார்த்துக்கங்க. எங்களுக்கெல்லாம் வந்து 2, 3 ரூமு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் கூட போனவங்க வந்து பார்க்குறதுக்கு டிவியில் வந்து ஒளிபரப்பு பட்டுச்சு. என்ன அதில் ஒன்று அப்படின்னாக்கி அடிக்கடி அது டிவி வந்து ஸ்ட்ரக்காகவே நின்று வரும் பார்த்துங்க. ஐயோ நம்ம பிள்ளை இப்போ வந்துருவாளோ அப்போ வந்துருவாளோ எல்லா அம்மா அப்பாவும் ஃபோனை கையில் தூக்கி வச்சுக்கிட்டு வீடியோ என்ன நேரில் தான் எடுக்க முடியல, அட்லீஸ்ட் நம்ம டிவிலையாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரே யாக்கம் தவிப்பு, அது வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையை சொல்ல போனாக்கி நானும் ஃபோனை எடுப்பேன், வீடியோ ஆன் பண்ணுவேன், நம்ம பிள்ளை இப்போ வரல அப்படின்ட்டு கட் பண்ணுவேன், திருப்பி எடுப்பேன். இந்த மாதிரியே ஒரு கட்டத்தில் எடுத்து இருந்தோம். கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நானும் 2, 3 நேரம் ஆஃப் பண்ணி எடுத்து இப்போ நம்ம வேறு பிள்ளைகளும் எடுக்கும்போது அவங்க எதுவும் நினைச்சிடப்படாது அப்படின்னு நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும் பார்த்தீங்களா. அதனால் அப்பப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன். இதில் என்ன ஒரு விஷயம்னா, கரெக்டாக என் பொண்ணு வரும்போது நான் கேமரா ஆன் பண்ணி வீடியோ அப்படி எடுக்கவும் டிவி அதே மாதிரி பிளாங் ஆகிட்டு பார்த்துங்க. எங்கள் வீட்டுக்காரங்க ரொம்ப சங்கடப்பட்டுட்டாங்க. ஏன்னா இப்போ வரோம், நீ ஆஃப் பண்ணிடாத, வருவா அப்படின்னு. எப்படி எங்கே வாரது, அவள் வாங்கிட்டு போகணுன்னு அடுத்த பிள்ளைகள் வந்துடும் பார்த்தீங்களா. அது கூட எங்களுக்கு நம்ம தொடர்ந்து பார்க்கவும் முடியலை, ரொம்ப நேரமாக வரவே இல்லை. ஒரு 7 போல் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஆனால் என்னென்னா இதுதான் என் பொண்ணு, நல்லா பார்த்துக்கங்க. அதுக்கு பிறகுக்கு ஆனால் எல்லாருமே வந்து அவங்கவுங்க பிள்ளைங்க வந்து அந்த இது வாங்கின உடனே வந்து பட்டம் வாங்கினதுமே வந்து வெளியில் போயிடுவாங்க. அது வந்துமே கொஞ்சம் நமக்கு டிஸ்டர்பாக தான் இருந்து, ஏன்னா நமக்கு முன்ன இருக்கிறவங்க அப்படி எழும்பி போகும்போது நமக்கு டிவி மறைக்கும் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. சரி எது எப்படியோ அங்கே வந்து என்ன ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னா, ஸ்டேஜில் அந்த பட்டத்தை வாங்கும்போது